ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 1.11 a = 1 2 3 4 மற்றும் b = 2 5 8 11 14 என்பன இரு கணங்கள் என்க. ஃபங்க்ஷன் a to b எனும் சார்பு f(x) = 3x - 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபங்க்ஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சணும். கொஸ்டினில் a b ரெண்டும் கொடுத்துட்டாங்க. a என்ன கொடுத்துருக்காங்க? a = 1 2 3 4. b என்ன கொடுத்துருக்காங்க? b = 2 5 8 11 14. ஸோ இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா a to b, a வேல்யூ அப்ளை பண்ணி b வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாங்க பாருங்களேன். இப்போது f(x) = 3x - 1 இருக்குதுங்களா? இப்போது இந்த x இருக்கிற இடத்துலலாம் a வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி b செட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், f(1) இந்த 1 அப்ளை பண்ணியிருக்கேன். 1 அப்ளை பண்ணால் என்ன வருது? 3 × 1 - 1 = 3 - 1 = 2. ஓகேங்களா? இப்போது இங்கே இருக்கிற 2 வந்துருச்சு. அடுத்தது இதே மாதிரி எல்லா வேலையும் கண்டுபிடிக்கணும். f(2) 2 அப்ளை பண்ணால் என்ன வருது? 3 × 2 - 1 6 - 1 = 5. அடுத்தது f(3) = 3 × 3 - 1 = 9 - 1 = 8. அடுத்தது f(4) = 3 × 4 - 1 12 - 1 = 11. இப்போது a செட்டுக்குள்ளே இருந்த எல்லா வேல்யூக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றை குறிக்க. ஸோ இதெல்லாமே தெளிவாக புக்லேயே ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? அம்புக்குறி படம். அம்புக்குறி படம்னா ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை அப்ளை பண்ணுறது தான். இப்போ பாருங்களேன், ஏங்கிற செட்டு என்ன இருக்குது? 1 2 3 4 இருக்குதா? அதேமாதிரி பிங்கிறது 2 5 8 11 14. இங்கே பாருங்கள், ஏ 1 2 3 4, பி 2 5 8 11 14. வேல்யூ எடுத்து எழுதிட்டோமா? இப்போ நம்ம 1ன்னு அப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ கிடச்சிது? 2. அப்போ 1ம் 2ம் தான் உறவு. சரிங்களா? அதே மாதிரி 2ம் 5ம் 3ம் 8ம் 4ம் 11. இதுக்கு பேர் தான் அம்புக்குறி படம். அம்புக்குறி போட்டு டெரைவ் பண்ணி காமிச்சிட்டோமா? அம்புக்குறி படம் முடிஞ்சிச்சு. அடுத்தது அட்டவணை. அதாவது கிடைச்ச ஆன்சரை அட்டவணை படுத்த சொல்லியிருக்காங்க. அப்படியே பாருங்களேன். அட்டவணை படுத்தினா என்ன வருது? சார்பு f(ஐ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் குறிப்போம். x அப்படிங்கிறது எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணால் என்ன வந்தது? 2. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணும்போது என்ன வந்து? 2. 2ன்னு அப்ளை பண்ணும்போது என்ன வந்தது? 5. 3ன்னு அப்ளை பண்ணும்போது என்ன வந்தது? 8. 4ன்னு அப்ளை பண்ணும்போது என்ன வந்தது? 4 11. அவ்வளோதான். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? வரிசை ஜோடிகளின் கணம். கணம்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், சார்பு f(ஐ) வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதலாம். f = 1ன்னு அப்ளை பண்ணும்போது 2 கிடச்சிது, 2ன்னு அப்ளை பண்ணும்போது 5 கிடச்சிது, 3க்கு அப்ளை பண்ணும்போது 8ன்னு கிடச்சிது, 4ன்னு அப்ளை பண்ணும்போது 11ன்னு கிடச்சிது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், அம்புக்குறி படம்னா அம்புக்குறி போட்டு டெரைவ் பண்ணிட்டோம். அட்டவணை படம்னா அட்டவணையாக டேபிள் போட்டு எழுதி காமிச்சிட்டோம். ஜோடிகளின் கணம்னா ஜோடியாக, அதாவது LHSல இருக்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது, அதாவது இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ வருது அப்படிங்கிறது தான். அடுத்தது வரைபடம். வரைபடம்னா கிராஃப் ஷீட்டில் குறிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்லாம் நம்ம குறிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்கே என்ன வேல்யூ வந்துருக்குது? 1,2 இருக்குதா? அந்த 1க்கு நேராக 2, 1,2. அதே மாதிரி அடுத்தது 2,5. இங்கே பாருங்கள், 2க்கு நேராக அப்படியே போனோம்னா 5க்கு நேராக எந்த இடத்துல விட்டுதோ 2,5. அடுத்தது 3,8 அப்படியே நேராக 3,8. அதே மாதிரி அடுத்தது 4,11 இந்த இடத்துல வெட்டியிருக்கு பாருங்கள், 4,11. அவ்வளோதான். வரைபடத்துலையும் குறிச்சாச்சு. ஸோ எத்தனை கேட்டிருக்கிறாங்க? மொத்தம் 4 தான் கேட்டிருக்காங்க. 4 கண்டுபிடிச்சாச்சு.